பெண் யாராலும் தோற்கடிக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையையும் கையாளும் பெண்கள் யாராலும் தோற்கடிக்கப்படுவதில்லை. அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான துக்கம், இரண்டிலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பெண்களே. ஆனால் அந்த உணர்ச்சி வயத்திலிருந்து எளிதில் தன்னை மீட்டெடுப்பவர்களும் பெண்களே. எந்த ஒரு துக்கத்திலும் சரி, எந்த ஒரு சந்தோஷத்திலும் சரி, ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு பாடல் அல்லது ஒரு கோப்பை காஃபி மூலம் தன்னுடைய மனநிலையை மீள்நிலைக்கு கொண்டு வரும் திறன் படைத்தவள் பெண் ஒருவளே, பெண் ஒருத்தியே. அவளை அன்பால் மட்டுமே தோற்கடிக்க முடியும், அதிகாரத்தால் அல்ல. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். ஏனென்றால் பெண் என்பவள் தனது ஆழ்மனதின் சக்தியை உபயோகப்படுத்துகிறாள். தன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும், தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், தன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் அவள் ஆழ்மனதின் சக்தியை உபயோகப்படுத்துகிறாள். ஆழ்மனதின் சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றவர்களே. ஏனென்றால் ஆழ்மனதின் சக்தி பிரபஞ்சத்தின் சக்தி. உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, இளைப்பாறுவதும் இல்லை. அது எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆழ்மனத்தின் வியத்தகு சக்தியை கண்டறிந்து கொள்ள ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் உறங்கச் செல்லும் முன் உங்கள் ஆழ்மனத்திடம் சாதாரணமாக கூறுங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்திகள் விடுவிக்கப்பட்டு உந்தப்பட்டு நீங்கள் விரும்பியது நிறைவேற்றப்படுவதைக் கண்டு வியப்பும் பேருவகையும் அடைவீர்கள். சர்வ வல்லமை பொருந்திய பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் சக்தி உங்களுக்குள்ளே உள்ளது. உங்களை இயங்க வைப்பதும், கிரகங்களை சுற்றி வர செய்வதும், பகலவனை பிரகாசிக்கச் செய்வதும் இந்த சக்திதான். மீண்டும் சொல்கிறேன், ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு பாடல் அல்லது ஒரு கோப்பை காஃபி, இதன் மூலம் மனநிலையை மேம்படுத்தும் ஒரு பெண் யாராலும் தோற்கடிக்கப்படுவதில்லை. அவளிடம் வாழ்க்கை கூட இழக்கிறது தன்னை.